வெல்கம் டு மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி ரொம்ப ஈஸியான முறையில் கொஞ்ச நேரத்தில் செஞ்சு முடிக்கிறது மாதிரியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். நம்ம வீட்டில் குழந்தைங்களுக்கு இது போல் நம்ம ரெடி பண்ணி கொடுத்தோன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கும் மேலே இருக்கிற ஆளுங்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்து சேரும். இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். அதில் ஒரு நூடுல்ஸ் பாக்கெட், உங்களுக்கு எந்த நூடுல்ஸ் பிடிக்குமோ அதை எடுத்துக்கோங்க. அதை இது போல் சின்னதாக நொறுக்கிக்கிடுவோம். சின்னதாக நொறுக்கிக்கிட்டு அதை வந்துட்டு ஒரு பேனில் சேர்த்துக்கிடலாம். அதோட மசாலாவையும் இதில் உடச்சி கொட்டிக்கிடலாம். இப்போ இதில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிடுவோம். இது நல்லா அந்த மசாலாலாம் நல்லா கலக்கிற மாதிரி கிளறி விட்டுக்கிடுவோம். இப்போ அதை அடுப்பில் வச்சிடலாங்க. வச்சுட்டு அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. இதை ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கிடலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. தண்ணி பாதி அளவுக்கு வத்திருச்சு. இதை நல்லா நம்ம கலந்து விட்டுறலாம். இந்த தண்ணி வந்துட்டு நல்லா சுருண்டு வற்றணும். இதே போல் தண்ணியெல்லாம் நல்லா வற்றினதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணி இறக்கி வச்சிடலாம். இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். அதில் 3 முட்டை வந்துட்டு உடைச்சி சேர்த்துக்கிடுவோம். இந்த முட்டையை வந்துட்டு நல்லா வந்துட்டு ஸ்மூத்தாக கலக்கி எடுத்துக்கலாம். இதே போல் ஒரு விஸ்க் வச்சு நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்ததுக்கப்புறமா ஒரு 1/4 கப் அளவுக்கு வெங்காயம் வந்துட்டு சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதையும் சேர்த்துக்கலாம். 1/4 கப் அளவுக்கு கேரட் நறுக்கி வச்சுருக்கிறேன். அதையும் சேர்த்துக்கிடுவோம். 1/4 கப் அளவுக்கு குடமிளகாய் நறுக்கி வச்சுருக்கிறேன். அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சின்னதாக கட் பண்ணதை இதில் சேர்த்துருவோம். 2 பச்சை மிளகாய் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு இதில் சேர்த்துக்கிடுவோம். கால் ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுறலாம். இதே போல் நல்லா அடித்து கலந்துக்குங்க. அப்போ தான் வந்துட்டு நமக்கு சாஃப்டாக வரும். இப்போ இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள் சேர்த்து இதையுமே நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேன் வந்துட்டு அடுப்பில் வச்சிடலாம். இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிடுவோம். அடுப்பு வந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம கலந்து வச்சுருக்கிற முட்டை கலவையை வந்துட்டு இதில் எடுத்து ஊற்றிக்கிடலாம். எல்லா பக்கமுமே நல்லா ஈவனாக இருக்கிற மாதிரி இதே போல் கலந்து வச்சுக்கோங்க. இப்போ இது ஒரு பாதி பதம் வந்துட்டு இந்த முட்டை வந்துட்டு வெந்து வரட்டும். இதே போல் பாதி அளவுக்கு வெந்ததுக்கப்புறமா நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற நூடுல்ஸை வந்துட்டு இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிடுவோம். எல்லா பக்கமும் பரவுற மாதிரி. இதே போல் எல்லா நூடுல்ஸையுமே சேர்த்ததுக்கப்புறமா
கொஞ்சமாக துருவி வச்சுருக்கிற சீஸ் வந்துட்டு இதில் சேர்த்துக்கலாம். சீஸ் வந்துட்டு ஆப்ஷனல் தாங்க, உங்ககிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போது இதில் ஒரு மூடி போட்டு 2லேருந்து 3 நிமிஷம் வேக வச்சுக்கிடுவோம். அந்த சீஸ் எல்லாம் நல்லா மெல்ட் ஆகி வந்துடும். அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு. இது வந்துட்டு ரொம்பவே சுவையாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் சிம்பிளான ரெசிபீஸ் வீடியோ பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.